ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவியில் த ஹவுஸ் ELF படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அட்வென்ச்சர் காமெடி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பத்திரலாம். படத்துடைய ஹீரோயினி அவங்க பொண்ணு இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டு இறந்து போயிருப்பாங்க. இவங்க ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி போவாங்க. அந்த வீடும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கே மர்மமான ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு மர்ம மனிதர் நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணு எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து வெளியே துரத்திடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணும். இப்போ இதையும் நம்ம ஹீரோ அவங்க பொண்ணு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அந்த மனிதனுங்கிட்டேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே விஎஃப்எக்ஸ் காட்சி செம்மையாக இருக்குங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக்கலான ஒரு விஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. தத்ரூபமாக இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது. படத்தை வந்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு காமெடியாக இருக்குது. குறிப்பாக குட்டீஸ்க்கு பிடிச்ச படமாக இருக்குது. குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி கதை அமைப்புலாம் கொண்டதாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா பயங்கரமாக பிடிச்சி போகும். ஏன்னா அந்தளவுக்கு சீன்ஸ் எல்லாம் குட்டீஸ்க்காகவே வச்சுருக்காங்க. இந்த படத்தோடைய தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குங்க. நல்லா வாய்ஸ், நல்லா டைலாக் டெலிவரி சூப்பராக இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சூப்பரான ஒரு சிலப்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாயாஜால உலகத்தையே நம்ம கண் முன்னால் காமிச்சிருக்காங்க. அது பார்க்கவே நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அந்த கேரக்டர் நல்ல ஒரு வித்தியாசமான கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தாவே பெரியவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. ஏன்னா குட்டீஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல ட்விஸ்ட் நீங்களே ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக எடுத்த மாதிரி இருக்குது நமக்கு. ஆனால் குட்டீஸ்க்கு செட் ஆகும். செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் நீங்களும் போட்டு பெரியவங்களும் பார்க்குற மாதிரி படம் எடுத்திருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். ஒரு சில சீன்ஸில் செகண்ட் ஹாஃபில் பிரிட்டபுளாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச போல் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, திரும்பி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.